அனைவருக்கும் வணக்கம். தென்னாலிராமன் கதையில நாம இன்னைக்கு கேட்க போற கதை ரகசிய பூஜை. வாங்க கதையை கேட்போம். ரகசிய பூஜை. ஒரு சமயம் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருடைய அவைக்கு நீண்ட ஜடாமுடி தரித்த வாட்ட சாட்டமான ஒரு சந்நியாசி வந்தார். வரும்போதே அவர், அரசை, விஜயநகருக்கு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கிறது, அதை கூறி எச்சரிப்பதற்காக இமயமலையிலிருந்து வந்திருக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் அரசர் சற்று பதட்டம் அடைந்தார். ஒரு தனி அறையில் அரசருடன் ஆலோசனை நடத்தினார் சந்நியாசி. அரசை, தலைநகருக்கு வெகு தூரத்தில் காட்டில் ஒரு பழமையான பங்களா உள்ளது. அங்கு கெட்ட கிரகங்களை களைவதற்காக 7 நாட்களுக்கு ஒரு பூஜை செய்ய போகிறேன். 7வது நாள் பூஜைக்கு நீங்கள் தனியாக அங்கு வாருங்கள், எல்லாம் நல்லபடியாக முடியும் என்றார் சந்நியாசி. மறுநாள் முதலே சந்நியாசியின் பூஜை தொடங்கிவிட்டது. 7ஆம் நாள் அரசர் குதிரை மீது அமர்ந்து தனியாக அந்த காட்டு பங்களாவை நோக்கி சென்றார். சந்நியாசி அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார். அரசர் வந்தவுடன் அவரை வரவேற்ற சந்நியாசி, அரசை, என்னுடைய காரிய சித்தியின் பெருமையை பாருங்கள். நான் உச்சரிக்கும் மந்திரத்தின் மொழி வெகு தூரம் பரவி திரும்ப கேட்கும் என்றார். உண்மை என்னவென்றால், சந்நியாசி கூறிய ஏதோ ஒரு ரகசிய ஒளி உறக்க திரும்ப கூறப்பட்டு பரவியது. அரசர் திடுக்கிட்டார். அதே சமயம் முண்டாசு அணிந்த உயரமான ஒரு மனிதன் உள்ளே வந்து அரசருக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். அறையில் ஒலித்த சத்தத்தை கேட்டு உரத்த குரலில், அடே, இதெல்லாம் ரகசியம், வாதாள ரகசியம் என்றார். அவர் குரல் நின்றதுமே மந்திரம் ஒலிப்பதும் சிலர் விரைந்து ஓடும் சத்தம் கேட்டது. அரசரிடம் அதிர்ச்சி. சந்நியாசிக்கு வியர்த்து விட்டது. ஆனால் முண்டாசு மனிதர் மட்டும் அமைதியாக இருந்தார். கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு விஜயநகர வீரர்கள் 3 பேரை சிறைப்பிடித்து அழைத்து வந்தனர். அவர்கள் சந்நியாசி வேடத்தில் இருந்த எதிரிகளின் ஒற்றர்கள். வீரர்களை பார்த்ததும் சந்நியாசி ஓடினார். ஆனால் அவரும் துரத்தி பிடிக்கப்பட்டார். அப்பொழுது முண்டாசு மனிதர் தனது முண்டாசை களைந்தார். அவரை கண்டு அரசர் திடுக்கிட்டார். அருகில் தென்னாலிராமன், செல்லுங்கள் அரசே, விரைவில் இங்கிருந்து போய்விடுவோம். கீழே சுரங்கத்தில் வெடி வைக்கப்பட்டுள்ளது. அதை வெடிக்க செய்து இந்த பங்களாவை சிதறடிக்க வேண்டும் என்பது சந்நியாசியின் திட்டம். மறைந்து கொண்டு மந்திரத்தை திரும்ப சொன்னவன் அவன்தான். எனக்கு ஆரம்பம் முதலே சந்தேகம்தான், இப்பொழுது பிடிபட்டு விட்டனர் என்று தென்னாலிராமன் சொன்னதும் தான் அரசருக்கு தனது தவறு புரிந்தது. உண்மைதான் தென்னாலிராமா, நீ சரியான நேரத்தில் வந்தாய். இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்குமோ நினைக்கவே பயமாக இருக்கிறது என்றார் அரசர். பின் தென்னாலிராமனை வாரி கட்டி அணைத்துக் கொண்டார். பல பரிசுகளை தென்னாலிராமனுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். கதை 2. ராஜகுருவை பழிக்கு பழி வாங்குதல். ராஜகுருவை பழிக்கு பழி வாங்குதல். ஒரு நாள் அதிகாலை நேரம் ராஜகுரு குளத்திற்கு குளிக்க சென்றார். அப்பொழுது அவருக்கு தெரியாமலேயே தென்னாலிராமன் அவரை பின்தொடர்ந்தான். குளக்கரையை அடைந்ததும் ராஜகுரு துணிமணிகளை எல்லாம் களைத்துவிட்டு குளத்தில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தார். மறைந்திருந்த தென்னாலிராமன் ராஜகுருவின் துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மறைந்து விட்டான். குளித்து முடித்து கரையேறிய ராஜகுரு துணிமணிகளை காணாது திடுக்கிட்டார். உடனே தென்னாலிராமன் அவர் கண்முன் தோன்றினார். தென்னாலிராமனிடம் ராஜகுரு, எனது துணிமணிகளை கொடு என்று கெஞ்சினார். அதற்கு தென்னாலிராமனோ, உனது துணிமணிகளை நான் பார்க்கவில்லை, நானும் குளிக்கவே இங்கு வந்துள்ளேன், என்னிடம் வம்பு செய்யாதீர்கள் என்றான். ராமா, எனது துணிமணிகளை கொடுத்துவிடு, இன்னும் சிறிது நேரத்தில் நன்கு விடிய போகிறது. இக்குளத்திற்கு பெண்கள் குளிக்க வந்து விடுவார்கள். உடனே எனக்கு துணிமணிகளை கொடு ராமா என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினார். அவர் கெஞ்சுதலை கேட்ட தென்னாலிராமன், என் நிபந்தனைக்கு உட்பட்டால் உமது துணிமணிகளை தருகிறேன், இல்லையேல் தர முடியாது என்று கூறிவிட்டான். என்னை அரண்மனை வரை உமது தோளில் சுமந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் தருகிறேன், இல்லை என்றால் தர முடியாது என்று கூறிவிட்டான். தெனாலிராமன் மிக பொல்லாதவன் என அறிந்து கொண்ட ராஜகுரு இதற்கு சம்மதித்தார். பின் துணிமணிகளை ராஜகுருடன் கொடுத்தான்.
உடை அணிந்து கொண்ட ராஜகுரு தென்னாலிராமனை தன் தோள் மீது சுமந்து சென்று கொண்டிருந்தார். இதை ஊர் மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அதை மன்னரும் உப்பரியிலிருந்து பார்த்து விட்டார். உடனே தனது காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார். அதாவது தோள் மேல் இருப்பவனை நன்கு உதைத்து என் முன் கொண்டு வா என்று. உப்பருகிலிருந்து மன்னர் பார்த்து விட்டதை அறிந்த தெனாலிராமன் அவர் தோளிலிருந்து இறங்கி அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினான். ஐயா, என்னை மன்னியுங்கள். ராஜகுருவை அவமானப்படுத்திய பாவம் என்னை சும்மா விடாது. ஆகையால் என் தோள் மீது தாங்கள் அமருங்கள், நான் உங்களை சுமந்து செல்கிறேன் என்றான். அவன் பேச்சை உண்மை என்று நம்பிய ராஜகுரு தெனாலிராமன் தோள் மீது உட்கார்ந்து கொண்டார். தெனாலிராமன் ராஜகுருவை சுமந்து சென்று கொண்டிருக்கையில் காவலாளிகள் அங்கு வந்துவிட்டனர். ராஜகுருவை நைய புடைத்து மன்னர் முன் நிப்பாட்டினார்கள். இதை பார்த்த மன்னர் ராஜகுருவை ஏன் அடிக்கிறீர்கள் என்று வினவினார். அதற்கு காவலாளிகள், தெனாலிராமன் தோள் மீது அமர்ந்திருந்தவர் தான் இந்த ராஜகுரு. தாங்கள் தானே தோள் மீது அமர்ந்திருப்பவரை அடித்து கூட்டி வர சொன்னீர்கள், அதனால தான் அடித்தோம் என்றனர். மன்னர் ராஜகுருவை அழைத்து விவரத்தை கேட்டார். ராஜகுருவும் நடந்தவை அனைத்தையும் சொன்னார். தெனாலிராமன் செய்கை மன்னருக்கு நகைச்சுவை உண்டு பண்ணினாலும் அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை வழங்க விரும்பினார். ஆகையால் தெனாலிராமனை அழைத்து வர அரண்மனை காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார். காவலாளிகளும் தெனாலிராமனை சிறிது நேரத்தில் மன்னர் முன் கொண்டு வந்து நிப்பாட்டினார்கள். தெனாலிராமா, நீ ராஜகுருவை அவமானப்படுத்தி விட்டாய், மேலும் அவரை உதயம் வாங்க வைத்து விட்டாய். இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். ஆகவே உன்னை சிரசேதம் செய்ய உத்தரவிடுகிறேன் என்றார் மன்னர். அதை கேட்ட தெனாலிராமன் தன் உயிருக்கு ஆபத்து வந்ததை எண்ணி வருந்தினார். அவன் தன் இஷ்ட தேவதையான காளி தேவியை தன்னை காப்பாற்றும்படி மனதிற்குள் துதித்தான். காவலாளிகளும் அவனை கொலை செய்ய அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அவர்களிடம் தன்னை விட்டு விடும்படியும் பணமும் தருவதாக சொன்னான். காவலாளிகளும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவனது வேண்டுகளுக்கு இணங்கி கொலை செய்யாமல் விட்டுவிட்டனர். இனி இவ்வூரில் இருக்காதே, வேறு எங்காவது சென்றுவிடு என்று சொன்னார்கள். அவர்களிடம் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிய தெனாலிராமன் தன் வீட்டிலேயே ஒளிந்து கொண்டான். காவலாளிகளும் ஒரு கோழியை அறுத்து அதன் இரத்தத்தை வாளில் தடவி மன்னரிடம் தெனாலிராமனை கொலை செய்து விட்டோம் என்று சொன்னார். மன்னரும் இதை உண்மை என்று நம்பினார். தெனாலிராமன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுவதும் தீப்போல் பரவியது. அப்பொழுது சில அந்தணர்கள் மன்னரை சந்தித்தனர். நியாயமாக ஒரு பார்ப்பனை கொன்றது மிக கொடிய பாவமாகும். அவனது ஆவி தங்களுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்றனர். இதை கேட்ட மன்னர் கலங்கினார். இதற்கு பரிகாரம் என்னவென்று மன்னர் கேட்டார். அதற்கு அந்தணர்கள், அவனால் ஆவி சாந்தி அடைய வேண்டும் என்றால் அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டிற்கு சென்று பூஜை செய்தால் நலம் என்றனர். உடனே மன்னர் ராஜகுருவை அழைத்து அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டில் தெனாலிராமன் ஆவிக்கு பூஜை செய்ய உத்தரவிட்டார். இதை கேட்ட ராஜகுரு நடுநடுங்கினார். நடுக்காட்டில் நள்ளிரவு நேரத்தில் பூஜை செய்வது என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார். அப்படி என்றால் துணைக்கு சில புரோகிதர்களை அழைத்து செல்லுங்கள் என்றனர். மன்னர் கட்டளையை மீற முடியாத ராஜகுரு பூஜைக்கு ஒப்புக்கொண்டார். அமாவாசை அன்று நள்ளிரவு புரோகிதர்கள் சகிதம் சுடுகாட்டிற்கு சென்று பூஜை நடத்தினார்கள். ராஜகுரு பூஜையின் இறுதியில் அங்கிருந்த மரத்தை மேல் நோக்கி பார்த்து, தெனாலிராமனின் ஆவியாகிய பிரம்மராட்சனே என்று பலத்த குரலில் அழைத்து, எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே, உன் ஆன்மா சாந்தி அடைய பூஜை செய்துள்ளோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மரத்திலிருந்து ஒரு உருவம் பயங்கர சத்தத்தோடு கீழே குதித்தது. இதை பார்த்த ராஜகுருவும் புரோகிதர்களும் பயத்தால் நடுநடுங்கி அலறி அடித்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடினார்கள். அப்பொழுது நடுநிசி நேரமானதால் மன்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். இருப்பினும் மன்னரை எழுப்பினார்கள். நடந்தவற்றை நடுக்கத்தோடு கூறினார்கள். இதை கேட்ட மன்னர் இதற்கு பரிகாரம் காண ஆழ்ந்த யோசனை செய்தார். பின் ஒரு முடிவுக்கு வந்தார். தெனாலிராமன் ஆவியாக பிரம்மராட்சனை ஒழித்து கட்டி நாட்டிற்கு நன்மை உண்டாக்க செய்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும் என்று பறைசாற்றினார். இதை கேட்ட நாட்டு மக்கள் யாரும் பிரம்மராட்சசனை ஒழித்து கட்ட முன் வரவில்லை. சில நாட்களுக்கு பின் ஒரு துறவி மன்னரை காண வந்தார். மன்னரும் அத்துறவியிடம்,
தென்னாலிராமனின் ஆவியாகிய பிரம்ம ராட்சசனை ஒழித்து கட்டும்படி வேண்டினார். இதை கேட்ட துறவியார், மன்னர் பெருமானே, கவலையை விடுங்கள். பிரம்ம ராட்சசனை என்னால் முடிந்த அளவு ஒழித்து கட்ட முயற்சிக்கிறேன். இது நிரந்தரமான ஏற்பாடாக இருக்காது. மீண்டும் தென்னாலிராமன் உயிர் பெற்று வந்தால்தான் பிரம்ம ராட்சசனுடைய அட்டகாசம் சுத்தமாக குறையும் என்றார். அப்படியானால் தங்களால் மீண்டும் தென்னாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா என்று வினவினார் மன்னர். ஓ, தாராளமாக என்னால் முடியும் என்றார் துறவி. மன்னர் மகிழ்ந்து, தாங்கள் தென்னாலிராமனை உயிர்ப்பித்து காட்டுங்கள், அதுவே எனக்கு போதும் என்றார். உடனே துறவியார் தான் அணிந்திருந்த வேடத்தை கலைத்தார். நான் தான் தென்னாலிராமன், துறவி வேடத்தில் வந்தேன் என்றார். இதை அறிந்த மன்னர் மகிழ்ந்து தென்னாலிராமனை கட்டி தழுவிக்கொண்டார். பின் 1000 பொற்காசுகள் பரிசளித்தார்.